பெங்கால் டு தமிழ் சரி பல பல நூல்களை மொழிபெயர்த்திருக்காங்க. சத்யஜித் ரே அவங்கள பற்றிய பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் சமீபத்தில் ரவீந்திரநாத் தாகூரை பற்றி ஒரு மிகச்சிறந்த நமக்கு அவரை பற்றி அவரை வந்து ஏதோ ஒரு எலைட்டு ஃபேமிலியில் பிறந்தவராக தான் நம்ம அவர் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அவர் எப்படி அவருக்குன்னு ஒரு ஒரு அரசியல் ஒரு போராட்ட வரலாறு, அவர் எப்படி ஒரு 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 ஜனநாயகமான ஒரு வாழ்க்கை நடத்தினார், அது மாதிரி பல விஷயங்களை ஒரு தெரிவிக்கிற ஒரு சிறப்பான ஒரு நூலை வெளியிட்டிருந்தாங்க. தோழர் வந்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தோழர் வந்ததுக்கு. அப்புறம் அமரந்தா தோழரை அவங்க சிறப்பாக அவங்க சொன்னது எல்லாமே என்னென்னா, இப்போ டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. டைரக்டு டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. உலகம் ஃபுல்லாக பெரும்பாலும் இருக்கிறது இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான், இந்தியா உட்பட. டைரக்ட் டெமோக்ரஸிங்கிறதான் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். அந்த டைரக்ட் டெமோக்ரஸி இப்போ நடைமுறையில் உள்ளது வந்து அதை மறைச்சி அதை வந்து ஒரு என்ன சொல்ற சர்வாதிகார நாடாக தான் வெளியில் காமிக்கப்படுது. அப்போ அங்கே எவ்வளோ சிறப்பாக பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி இருக்குது, அதில் பெண்களோட அந்த பெண்கள் இயக்கத்தோட சிறப்பு பங்களிப்பு அதை பற்றினா பல நமக்கு தெரியாத பல புதிய தகவல்கள் சொன்னாங்க. சிறப்பான சிறப்புரை ஆட்டினதுக்கு தோழருக்கு நன்றி. அப்புறம் ஜேசி தோழர் பற்றி சொல்லணும்னா, மூலதனம் நூலை வந்து மிக எளிமையாக ஒரு கையேடு மாதிரி எல்லாரும் படிக்கிற தகுந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு கதை வாயிலாகவே தோழர் வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு மாமா ஒரு மருமகளுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதி குறித்த ஒரு எத்னாலஜிக்கல் ஸ்டடீஸ் இங்கே ஒரு முழுமையான யாரும் பண்ணலை. இங்கே அது பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஒரு மார்க்சிய அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்காங்க. தோழர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறப்பித்தமைக்கு மிக நன்றி. அது தியாக தோழருக்கு ஒரு பன்முகப்பட்ட ஆளுமை. அவங்க பற்றி சொல்றது பேசுறதுக்காகவே பிறந்திருக்க சிறந்த தலை சிறந்த பேச்சாளர். பேசுறதுக்காகவே சில பேர் அதாவது ஹாஸ்பிட்டலில் பெட்ரீடனாக இருக்கையிலையும் அவர் மைக்கில் பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அதான் சொல்லிட்டேன், நீங்கள் பேசுறதுக்காகவே பிறந்திருக்கேன்னு சொல்லி அது மாதிரி. அப்புறம் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வந்து முழுமையான ஒரு கருத்து சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இப்போ வேற இதில் நான் எழுதியிருந்தேன்னா இதை பற்றி எழுதலாம், இதை பற்றி எழுதக்கூடாது, அந்த மாதிரி சில இருக்கலாம், சில தடைகள் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தோழர் பொறுத்த வரைக்கும் என்னை வந்து முழுமையாக நான் ஒரு ஆளுமையாக வளர்கிறதுக்கு ஒரு 8 ஆண்டுகள் தோழர் கூட நான் தொடர்ந்து பணியாற்றிருக்கேன். என்னோட கருத்து சுதந்திரம் எனக்கு முழுமையான ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்துக்கும் முழு இதை ஒரு தளத்தை வழங்கியவர். இல்லாட்டி வந்து இன்னைக்கு நானா இருக்கிறேன்னா அதில் முக்கிய பங்கு அதற்கான ஒரு வெளியே கொடுத்தது வந்து அதுக்கு தியாக தோழர் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ இதை தான் எழுதணும் இதை எழுதக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. மற்ற தோழர்கள் விமர்சனம் வச்சுருக்காங்க இயக்கத்தில், அப்படி வைக்கும்போது கூட இல்லை அது வந்து அவங்களோட அப்போ தான் வந்து எல்லாரோட கருத்துக்களும் வெளியில் வரும். அப்போ அந்த கருத்து விவாதத்துப்படுத்தி அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு நடைமுறை இருக்கும். அந்த அப்படியில் முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க தோழர். அப்புறம் தோழர் கியூபா பற்றி அதான் கியூபா ஒரு கலங்கரை விளக்கம் அந்த கல்வி எஜுகேஷன் பற்றி எழுதியிருக்காங்க. அப்புறம் தோழர் எழுதினா மார்க்சியம் பற்றி பல வகுப்புகளை எடுத்தவர், மார்க்சியம் ஆனாங்கிற நூலை வெளியிட்டாங்க. அப்புறம் தோழரோட இந்த கம்பிக்குள் வெளிச்சம் அந்த நூல்கள்லாம் ஒரு 3 நூற்தொகுப்புகள் வந்து மிக பிரபலமான நூல்கள். தோழர் சிறப்புரை ஆற்றிற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஆரம்பத்தில் கியூபா புரட்சியினால எனக்கு அதில் உள்ள பெண்கள் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா யாருன்னா சிலியா சஞ்சேஸ் மட்டும்தான் தெரியும். மற்றவங்க அவங்களும் எனக்கு மேலோட்டமாக தான் தெரியும். அப்படி ஒரு பெண் இருந்தாங்க, அந்த இது வரைக்கும் யாரும் சொன்னாத விஷயங்களை புது விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு.
அதனால இங்கே பேசப்படாத விஷயங்களை கொண்டு வரணும். குறிப்பாக வந்து எனக்கு வந்து பெண்ணியம் சார்ந்து எழுதணுங்கிற அடிப்படையில் நான் இது எழுதலை. அது ஒரு ஒரு இடைவெளி இருக்குது. அது வந்து பேசப்படாமல் இருக்குது. ஏன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் பொருளாதாரம் சார்ந்து யாரும் அதிகமாக பேசுறதில்ல, எழுதுறதில்ல. அதனால நம்மளோட பங்களிப்பு அதில் தான் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஆள். ஆனால் இது வந்து பேசப்படாமல் இருக்குது, ஒரு இடைவெளி இருக்குது. அதனால அதை சொல்லணுங்கிற அடிப்படையில் தான் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. அதனால தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ண அடுத்தடுத்து பெண் ஆளுமைகள் வந்தாங்க. குறிப்பாக ரம்னி தோழர் கேட்டிருந்தாங்க, அவங்களோட பங்களிப்பு புரட்சியில் அவங்களோட பங்களிப்பையும் பற்றி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதை வந்து நான் எழுதும் போதே வந்து இப்போ ஒவ்வொரு பெண் ஆளுமைகளுக்கும் புரட்சிக்கு முன்னாடி புரட்சியில் அவங்க என்ன பங்கேற்பு செஞ்சாங்க, புரட்சிக்கு பிறகு அவங்க அமைச்சரவையில் என்ன பங்களிப்பு அளிச்சிருக்காங்கிறப்ப பிரித்து தான் எழுதியிருக்கேன். நிறையா தோழர்கள், உதாரணமாக சிலியா சஞ்சேஸ் உட்பட, வில்மா எஸ்பின், மெல்பா ஹெர்னாண்டஸ், எல்லாருமே டெட்டே பீப்புள எல்லாருமே அந்த அமைச்சரவையில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெண்களுக்கான ஆயுதப்படை உருவாக்குனது தான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த புரட்சியில் ஒரு புரட்சியோட இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு அதை சொல்லலாம். அதில் என்னன்னா, அதில் பல ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஆண் வந்து கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு பெண்ணுக்கு ஆயுதம் கொடுக்கலாம்? அந்த பெண்கள் வந்து அதான் தவளை, பள்ளி அதெல்லாம் பார்த்தா விட்டுருவாங்க, அவங்க வந்து பலவீனமானவர்கள்ங்கிற மாதிரி திருப்பி அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து அதையெல்லாம் எதிர்த்து 7 மணி நேரம் அந்த கருத்து போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கு பெண்களுக்கு ஆதரவு அளித்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ தான். அப்போ புரட்சிக்குள் ஒரு புரட்சி நடக்கிறது. இந்த பெண்களின் புரட்சிகர பங்கேற்ப கியூபால அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அந்த புரட்சிக்குள் ஒரு புரட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. அது வில்மா எஸ்பின் அதை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காங்க, புரட்சிக்குள் புரட்சின்னு. அதில் ஃபிடல் காஸ்ட்ரோவும் அதில் எடிட்டிங் அந்த இதில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஏடி சுனோல்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அதுக்கு முக்கியமாக அவர் வந்து இந்த தலைமை தாங்குவது, ஆயுதப்படை தலைவர் மாதிரி. அவர் வந்து ஆரம்பத்தில் இவங்களுக்கெல்லாம் நான் பயிற்சி அளிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர் தான். அதனால் இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ தான் இவங்களுக்கு எப்படி ஆயுதங்களை கையாளணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ தான் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பெண்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. என்னன்னா, எங்களால் வெறும் சமையல் வேலை இல்லை துணி துவைக்கிறது இல்லை இது மட்டும் இது எங்களுக்கு போதாது, நாங்களும் கையில் ஆயுதம் தூக்கணும் அப்படிங்கிற இதில் உறுதியாக இருந்திருக்காங்க. அதை டெட்டே பீப்புள் சொல்லுவாங்க. அப்புறம் அலைடா மார்ச் கூட அதில் அவங்க சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் சேகுவேரா கூட அவங்கள்ட்ட போராடி இருப்பாங்க, நான் வந்து ஆயுத போராளி ஆகணும். ஆனால் சேகுவேரா வந்து அது மறுத்துருவார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபினான்ஸ் வேலை அவங்க அந்த சம்மந்தமாதான வேலையை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேகுவேரா தானே ஒரு ஆயுதம் எமோன் கார்பைன் அந்த இது கொடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்போ யாருக்கு ஆயுதம் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப சேகுவேரா ரொம்ப பர்டிகுலராக இருக்க அடிப்படையில் எனக்கு அவர் கொடுத்துருக்காங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பாலியல் சமத்துவங்கிறது வெறும் ஆண் பெண் சமத்துவம் என்கிறது மட்டுமல்ல, மாற்று பாலினத்தவர் இருக்கிறாங்க, திருநர்கள் திருநங்கைகள் இருக்காங்க. அவங்களும் வந்து சிறுபான்மையினராக இருக்கனால அவங்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கிறனால அவங்களுக்கான ஆதரவு குரல்கள் வந்து ஓரளவுக்கு வெளியே தெரியாமலே கூட இருக்கலாம். அவங்களுக்கான இப்போ பரவலாக வந்து இப்போ ஒரு அமைப்புகள், விடுதலை அமைப்புகள் வந்து அதை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது. இப்போ பெண்களுக்கான சமத்துவமே அதுக்கான இதே வெளியே குறைவாக தான் இருக்குது. அப்படிங்கிற அந்த திருநங்கைகள் அவங்களுக்கான இதையும், அடுத்தது மாற்று பாலியல் போக்குடையவங்க அவங்களுக்கான அந்த சுதந்திரம், அவங்களுக்கான உரிமைகளை இப்போ அடுத்த கட்டத்துக்கு வில்மா எஸ்பின் எப்படி இந்த பெண்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க, அந்த கூட்டமைப்போட வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட பொண்ணு மரியலா காஸ்ட்ரோ எஸ்பின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு இன்க்ளூசிவ்
அந்த இன்க்ளூசிவ் டெமோக்ரஸியை கொண்டு வர அடிப்படையில் எல்லாரோட உரிமைகளும் நிறைவு செய்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. கியூபாவில் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குடும்ப சட்ட நெறிமுறை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. உலகளவில் வந்து மற்ற நாடுகளை விட ஒரு முற்போக்கான ஒரு இதாக இருக்குது. அது என்னென்னா பெண்கள் ஆண்கள் இரண்டுமே வந்து குடும்ப வேலைகள், குழந்தை வளர்ப்பு, அந்த மாதிரி எல்லா வேலைகளும், இந்த கேர் கிவிங், இது மாதிரி எல்லா வேலைகளையும் சம பங்களிப்பு செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள அது வந்து நிர்பந்திக்குது அந்த சட்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு வந்து இங்கே நம்ம இந்தியாவிலையும் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ வந்து இப்போ அரசியல் அமைப்புகளே பெண்கள் வந்து எண்ணத்தக்க அதில் விரல் விட்டு எண்ணத்தக்க மாதிரி குறைவாக தான் இருக்காங்க. இந்த பெண்களோட பார்ட்டிசிபேஷனை இப்போ விடுதலை அமைப்புகளே குறைவாக இருக்கும்போது அது எப்படி வந்து உண்மையான ஒரு விடுதலை நம்ம கட்டமைக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த நூல் வெளியீடுங்கிறது வெறும் ஒரு கதையை படிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில், அவங்க வரலாறு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பெண்கள் இந்த அரசியல் இயக்கங்களில் பங்கேற்கணும், அவங்களுக்கான வெளியே உருவாக்கணும். இப்போ எப்படி எங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து புரட்சிக்குள் ஒரு புரட்சி செய்கிறதுக்கு அவர் வந்து அவர் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காரு, அது மாதிரி இங்கே அது உருவாக்கணும். இங்கேயும் வந்து எல்லா நாடுகளையும் தேவைப்படுது. புரட்சிக்குள் ஒரு புரட்சி வந்து பெண்களின் புரட்சிங்கிறது புரட்சிக்குள் ஒரு புரட்சி தான், அது தேவைப்படுது. அதை வந்து நம்ம கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் அது வந்து கியூபா நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது, பாலியல் சமத்துவம் என்ற அடிப்படையில். அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து கடைசியாக வந்து கியூபாவிலும் இந்தியாவிலும் பாலின சமத்துவம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஒப்பீட்டு ஒரு இது எழுதியிருந்தேன். இந்த எல்லா கட்டுரைகளையும் ஒரு கட்டுரை தவிர வந்து உரிமை தமிழ் தேசம் அந்த மின்னிதழில் 2020-21 வெளியாயிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் அந்த பெண்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு இதாக தான் இது பண்ணேன். அதனால நான் வந்து தோழர் கூட ஒரு இதாக சொன்னாங்க, என்னன்னா அது ஒரு ஓல்டு லிட்ரரி ஸ்டைலு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் வந்து அது வந்து வெறும் போட்டுருவோங்கிறது நம்மளோட பங்கேற்பின் மூலமாக போட்டுருவோம் நான் சொன்னேன். உண்மையிலே நான் ஃபீல் பண்ணி எழுதுனனால என்னால் அது மாற்ற முடியலை. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த நூல் வெளியீட்டை சிறப்பாக அந்த அட்டை வெளியீடாக இருக்கட்டும், அப்புறம் உள்ள வந்து அந்த கண்டென்ட், அந்த லே அவுட், அந்த எடிட்டிங்க்கு ரேவதி தோழர் ரொம்ப உதவி பண்ணாங்க. நான் வந்து ஏதோ பிழையே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நான் கடைசியாக பிடிஎஃப் வந்த பிறகு பிழைகள் இருந்துச்சு. அப்புறம் நான் இருமுறை திருப்பி பிழை திருத்தத்துக்கும் அவங்கள கூப்பிட்டு இது பண்ணவும் அவங்க வந்து இன்னும் பிழை இருந்தாலும் சொல்லுங்க தோழர், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப தயாரினாங்க. அதனால இது ஒரு கலெக்டிவ் இது ப்ராடக்ட் தான். இது ஒரு கூட்டு வெளியீடு, இந்த கூட்டு முயற்சி தான் இது. இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது. அப்புறம் சிறப்பாக அட்டை படம் விஜயதரன் ரொம்ப அழகாக இது பண்ணியிருந்தாங்க. இப்போ கியூபானாலே வந்து பச்சை நிறத்தோட பச்சை முதலைன்னு அடையாளப்படுத்துவாங்க கியூபா. ஏன்னா அதோட மேப்பில் அதோட வடிவம் வந்து பச்சை முதலை மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால இது கிட்டத்தட்ட ஒரு பச்சை நிறத்தில் வடிவமைக்கப்பட்டது. அது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு பார்க்குறதுக்கே ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அந்த நூலை சிறப்பாக வெளியிடுவதற்கு உதவி செய்த சின்னன் பதிப்பகத்தாருக்கும் மாதவ தோழர், பஞ்சாவன தோழர், சிறப்பாக இதுக்கு உதவி புரிந்த சின்னா தோழர் எல்லாருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும். நம்ம பாலின சமத்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.